வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் எப்போவுமே புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் இப்படி செய்கிறதுக்கு ஒரு நாள் கட்டு சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெமன் ரைஸ் செஞ்சேங்க. அதோடு தாளித்தம் செய்த தயிர் சாதம், காலையில் பூரி சன்னா வச்சு அதுலேருந்து கொஞ்சம் போல் சன்னா எடுத்து வச்சு சன்னா சுண்டல் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் லெமன் சாதம் கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதற்கு உடச்சக்கல்ல வரமிளகா, புளி, பூண்டு, இஞ்சி போட்டு வறுத்துட்டு சட்னி அரைச்சிட்டேங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிடும்போது கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். பால் ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன். மழை காலத்தில் புளிக்காது இல்லைங்களா, அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் தயிர் ஊற்றி கலந்து சாப்பிட்டா சரியாக வந்துடும். லெமன் சாதம் கொஞ்சம் விற்கிற மாதிரி இருந்தால் அந்த சாதத்தை இன்னும் கொஞ்சம் பச்சரிசியில் நீங்கள் லெமன் சாதம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வேக விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வேக விட்டு செய்கிறதுனால அந்த லெமன் சாதம் விற்காமல் நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும். லெமன் சாதத்துக்கு மதுரை சைடில் சாம்பார் வச்சு சைடிஷாக சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காதுங்க. அதனால் துவையில் ஏதாவது நான் சைடிஷாக வச்சு இதோடு வடகம் வறுத்துட்டா இன்றைய சமையல் முடிஞ்சிடும். அதோட மாங்காய் ஊறுகாய் வேறு இருக்குங்க. அவ்வளோதான். எளிமையான இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.